நம்மளைத்தான் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி வைத்திருக்கிறேன்னு சொல்லும் பொழுது நம்ம வாழ்க்கை அப்படி முடிசூட்டப்பட்ட வாழ்க்கையா இருக்கிறதா? மகிமை நிறைந்த வாழ்க்கையா இருக்கிறதா? கனத்துக்குரிய வாழ்க்கையா இருக்கிறதா? அந்தஸ்துக்குரிய வாழ்க்கையா இருக்கிறதா? நல்ல உயர்ந்த ஸ்தானத்துக்குரிய வாழ்க்கையா இருக்கிறதா? நல்ல மேன்மைக்குரிய வாழ்க்கையா இருக்கிறதா? எல்லாரும் போற்றுதலுக்குரிய ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? வேதம் அப்படித்தானே சொல்லுகிறது. உன்னை நான் மகிமையினால் முடிய சூட்டி இருக்கிறேன் என்று சொல்லி, உன்னை கனத்தினால் முடிய சூட்டி இருக்கிறேன் என்று சொல்லி, நீ சமாதானமாய் இருக்கும்படியாய் உன்னை நான் அழைத்திருக்கிறேன் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறதே. இதற்கு எதிர்மாறாகவே நாம் பேசி பேசி இதற்கு எதிர்மாறாகவே வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு இருக்கிறோமே. காரணம் என்ன? வேத வெளிச்சம் இன்னும் உங்க கண்களுக்கு தெரியவில்லை.